சென்னை எழும்பூரில் தான் பி த லெஜெண்ட் என்ற அமைப்பு சார்பில் தான் நம்ம அண்ணாமலை அவர் சுற்றுச்சூழல் ஒரு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றுள்ளது. அந்த பேரணியில் நம்ம அண்ணாமலை அவர் என்னதான் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள்லாம் சொல்ல போறேன். மறந்துடாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கெல்லாம் நம்ம அண்ணாமலை சார் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் சென்னை எழும்பூர்ல தான் ராஜராஜன் மைதானத்தில் அருகே பி த லெஜெண்ட் அமைப்பு சார்பில் தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வலியுறுத்தி ஒரு பிரமாண்டமான ஒரு போராட்டம் பேரணி நடைபெற்றுள்ளது. இதுல தான் ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டு பேரணி சென்று உள்ளது. இந்த ஒரு பங்கன்ல தான் அரசியல் மற்றும் ஒரு பொதுநல பிரச்சனைகள் குறித்து அமைப்பின் ஒரு முக்கிய ஒரு பார்வையாளரான அண்ணாமலை பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. பேரணி நடைபெற்ற இடத்துக்கு அவர் வருகை தந்த போது கூட்ட நெரிசல் காரணமாக தான் மேடை அருகே ஒரு சிறிய அளவில் ஒரு தள்ளுமூடு சிறைகள் ஒரு சில பிரச்சனை எப்படி நடைபெற்றுள்ளது. இருப்பில் தான் அவற்றையெல்லாம் கடந்து மேடைக்கு அவர் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஒரு சிறைப்புரை ஆட்டுள்ளனர். அந்த ஒரு நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக அரசியல் இனி பாரம்பரிய ஒரு மையங்கள் இருந்து மட்டுமே முடிவுக்கு எடுக்கப்படும் காலம் மாறிவிட்டதாக தெரிவித்துள்ளது. இது குறித்து மேற்கொண்டு தான் டெல்லியில் அமர்ந்து கொண்டே தமிழ்நாட்டுக்கான முடிவுகளை எடுக்கும் காலம் மலையேறிவிட்டது. அது போன்றதான் ஜார்ஜ் கோட்டஞ்சேரி, கோபாலபுரஞ்சேரி, ஈசிஆர் அல்லது போயஸ்கானில் இருந்து மட்டுமே முடிவுகளை எடுக்கப்படும் என்கிற காலம் மாறிவிட்டது என அண்ணாமலை இவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. மேலும் தான் மாற்றத்துக்காக உள்ள 50 லட்சம் பேர் இணைந்துள்ள பின்னர் தான் பி த லெஜெண்ட் அமைப்பு தனது முழுமையான அரசியல் பயணத்தை தொடங்கும். மக்களுடைய வரி பணத்தை இந்த அமைப்பு வாழவில்லை என்று மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என எண்ணத்தில் தான் இதுவும் செயல்படுது என்று அண்ணாமலை தான் அந்த ஒரு பேனில் சொல்லியிருக்கிறாரு. எதிர்கட்சிகள் விமர்சனம் சரி, ஆட்சியின் செயல்பாடு அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. தற்போது ஒரு அரசியல் ஒரு சூழல் குறித்து பேசிய அவர் ஆளுங்கட்சிகள் மற்றும் எதிர்கட்சிகள் அணுகுமுறையை சுட்டி காட்டுகிறாரு. எதிர்கட்சியா இருந்தால் ஆளுங்கட்சிகள் சரியில்லை என்று, ஆளுங்கட்சிகள் இருந்த எதிர்கட்சிகள் சரியில்லை என்பதுதான் இன்றைய ஒரு அரசியலை எப்படி சூழலை உருவாகி உள்ளது. ஆளுங்கட்சியை கவிழ்த்து விட்டு எதிர்கட்சியை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது மட்டுமே சிலருடைய எண்ணமா இருக்கிறது. மக்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி தமிழ்நாட்டில் ஒரு புதிய புரட்சி நடைபெற்றுள்ளது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் சரி குறைந்தது ஒரு வருடமா காலமா சுதந்திரமா பணி புரியட்டும் என்று தெரிவித்து உள்ளது. என்னைய குறித்து தான் அரசியல் பயணம் குறித்து எழுப்பப்படும் ஒரு விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை அவர் பாஜகவின் பி டீம் தான் அண்ணாமலை என்றும் அபிஷாவின் என காதில் எதையோ கூறி தமிழ்நாட்டுக்கு அனுப்பியதாக கூறுகிறாரு. மேற்கொண்டு தான் அது உண்மை கிடையாது. டெல்லியில தான் ஒரு பெரிய பொறுப்புகளை தருவதாக அபிஷா என்னை அளித்துள்ளனர். நான் அதை பொறுப்பெல்லாம் வேண்டாம் சொல்லி மறுத்துவிட்டு மக்களோட தான் மக்களுக்காக தமிழ்நாடு தான் இருப்பேன் என்று கூறிவிட்டேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் தான் ஒரு கட்சியில் இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு வி த லெஜெண்ட் அமைப்பினர்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம். தமிழகத்தில் தான் ஆட்சி மாற்றுறதுக்கான ஒரு முக்கிய அமைப்பாக இது திகழும் என்று சொல்லியிருக்காரு. இதுல தான் முக்கிய கோரிக்கைகள் மற்றும் நீர்வளத்துறை பாதுகாப்பு அதில் என்ன சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக நதிநீர் மற்றும் பொது வளங்கள் குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்நாடக வாரத்தை குறிப்பிட்டுள்ளனர். கர்நாடகத்தின் ஒரு அணை கட்ட அனுமதி இல்லை என்று கூறிவிட்டு தற்போது பிரச்சனை இல்லை என்பது போலதான் மத்திய அரசு கூறுவது நெஞ்சை வலிக்கு செய்கிறது. பஸ்ஸை உடைப்பது அல்லது பஸ்ஸை துண்டு அணைந்து எல்லையில் போய் நிற்பது மட்டுமே அரசியல் விடாவதா என்று சொல்லியிருக்காரு. இதுல தான் நம்ம சிஎம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு வைத்துள்ள முக்கிய கோரிக்கை என்னன்னா, தொடர்ந்து தான் தமிழக அரசின் வரம்பு செலவு திட்டம் குறித்து பேசியுள்ள அவர் முதலமைச்சர் விஜயின் அவர்களுக்கு பின்தொடரும் ஒரு 3 முக்கிய கோரிக்கை என்ன இருக்குன்னா, நம்பர் 1 தான் தமிழ்நாட்டில் பட்ஜெட் உள்ள நிதிகளுக்கு 5000 கோடி ரூபாய் நீரை சேமிப்பு திட்டங்களை ஒதுக்க வேண்டும். நம்பர் 2 தான் இரண்டாவது 5000 கோடியை அரசு பள்ளிகள் முழுமையாக சீரமைக்க பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது 5000 கோடியை கிராமப்புற வளர்ச்சிக்கு பணிகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல தான் டிவிகே மற்றும் வி த லெஜெண்ட் அமைப்பு இணைந்து நமது காலத்தில் ஊழலை ஒழிப்போம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முறையான ஒரு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது என்னோட மனமார்ந்த கோரிக்கை என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு.